வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ வடை நம்ம எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஸ்நாக் ஐட்டம். சாப்பாட்டு கூட சைட் டிஷ்ஷாகவும் மட்டும் இல்லாமல் டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு வடை வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு திவ்யா ரெட்டி vlogs. நீங்கள் பார்க்குறது ரெசிபி டைரிஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வெள்ளை காராமணி தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த பருப்பு அரிசி மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காராமணியை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக இதில் ஊற்றவே கூடாதுங்க. வடை நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும் இந்த மாவை. அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி பொறுன்னு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாத மாதிரி நல்லா பருப்பு தெரிகிற அளவுக்கே நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா காராமணியும் அரைச்சாச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. எனக்கு கொத்தமல்லி சேர்க்க பிடிக்காது, பட் ஸ்டில் எங்கள் அம்மா கூட உட்காந்து போடுன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது உங்கள் ஆப்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் மாவோடு சேர்ந்து கொட்டி விட்டுறலாம். இப்போ இதையும் போட்டுட்டு மாவு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். வேறு எதுவும் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு தேவையில்லை. பட் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தூள் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு போட்டோம்னா இதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் தூள் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா வெங்காயத்துலேருந்து வர தண்ணியும் மாவு நல்லா டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ பொறுமையாக ஈவனாக உப்பு கரெக்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஷேப் ஹோல்ட் ஆகணும். மாவு நமக்கு நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வடைக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஈஸியாக பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிக்குவேன் நான் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரவுண்ட் பண்ணி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக தட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தட்டினோம் அப்படின்னா நம்ம கையிலே ஒட்டிக்கும். ஸோ பொறுமையாக அதை ரொம்ப அழுத்தாமல் ஜஸ்ட்டு ஷேப் வரல மாதிரி தட்டி இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி நிறைய தட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வடை போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். கையில் போட பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கரண்டிலையும் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம தட்டி வச்சுருக்கிறது கரண்டியில் எடுத்து போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வடையாக உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். ரொம்ப ஓவராகவும் போடாதீங்க, வெந்ததுன்னா கொஞ்சம் பெருசாகி வரும். அதனால் கேப் கொடுத்து போடுங்க. அடுப்பை கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனுக்குடனே திருப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் விட்டு அது நல்லா பொரிஞ்சு மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நமக்கு பொறுமையாக நல்லா கிறிஸ்பாக வரணும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. ஆனாலும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டர் போர்ஷனில் இன்னும் அந்த காராமணியோட ஒயிட் கலர் அப்படியே நமக்கு நிற்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே சரியாக வேகாது. ஸோ இன்னும் இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சென்டர் போர்ஷனும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஷேப் தான் போடணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியும் போடலாம். நான் இதையே ஓட்டை போட்டு உளுந்த வடை மாதிரியும் போட்டு பார்த்தேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது சென்டரில். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான வடை ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை லஞ்சு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம காராமணியை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போ டக்குன்னு அரைச்சி வடை சுட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உள்ளே சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி கடகடன்ட்டு காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெசிபி டைரி சீரீஸில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.